ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் சூர்யா தன்னைத்தானே பேசிக்கிறாருங்க. அதாவது அவரோட வாட்சை கழட்டி வச்சுட்டு நேரத்தை பார்த்து பேசிக்கிறாராம்மா. தேவையாடாது உனக்கு, உன் காலம் இப்படி சுற்றுதே அப்படிங்கிற கதையாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மகா ஒரு பக்கம் அழகாக பியூட்டியாக ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம பாட்டிங்க. வயசான காலத்தில் என்னென்ன வேலை பார்க்குறீங்க, தலையில் பூ வச்சு விட்டு பாலெல்லாம் கையில் கொடுத்துட்டு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க வேறு. அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து நம்ம மகா பார்த்துட்டு நம்ம புருஷனுக்கு தானாக நட்டு கலந்துக்குச்சோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் வந்தோன்னாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. வழக்கம் போல தான் எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிற அளவுக்கு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமாதானம் ஆகி அந்த பாலை குடிக்கிறீங்களா இல்லையான்னு மிரட்டுறாங்க. நீ ஏதாவது கலந்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் பாலை குடிச்சு பார்த்து இருந்தாங்க குடிங்கன்னு சொன்னோன்னே நான் தாங்க குடித்தேன் குடிங்கன்னு சொல்லிட்டாங்க. குடிக்கிறீங்களா பாட்டியை கூப்பிட்டுமான்னு ஒரு பிளாக்மெயில். இதுவும் நல்லா தானே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம அனாமிகா வந்து தன்னைத்தானே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கண்ணாடியில். என்னடா இது இன்னைக்கு எல்லாருமே அவங்க இவங்களே பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, லவ் சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு. நல்லா பிள்ளைய வளர்க்குறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வேற தன்னைத்தானே நடந்து அவரும் அப்படி தாங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரோவை கன்வின்ஸ் பண்ணுறேன், ப்ரோக்கு கால் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கட் பண்ணுறாரு, அனாமிகாட்ட பேசுகிறாரு. என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கால் லிஸ்ட்டில் வெயிட்டிங்கில் வரும்போதே நம்ம பிரபாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இவன் எப்படி யார்ட்டையா பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் அனாமிக்காட்ட தான் பேசுவான்னு தெரிஞ்சிருக்கும். அனாமிக்காவுக்கு ஒரு பக்கம் ப்ரோன்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த பொண்ணு கூட சுற்றுறீங்கன்ற கோவம். ஐயோ, ரெண்டு பேத்துக்கு இடையில நம்ம விஜய் மாட்டிட்டு தடுமாறுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. எவ்வளோ தடவை கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ஆனால் கீழே வரவே இல்லைங்க. நம்ம மகாவை பூஜை பண்ண சொல்லிட்டாங்க பாட்டி. பூஜை பண்ண சொன்னோன்னே அவங்களுக்கு செம்ம கோவங்க. எப்படி பூஜை பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க. வீட்டில் பெருசாக சண்டை வந்தாலும் சூர்யா வந்து நம்ம மகாவுக்கு சப்போர்ட் பண்ண, இதானே பெரிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.